சங்கீதம் 21 4வது வசனம் சொல்லுகிறது, அவர் உம்மிடத்தில் ஆயுசை கேட்டார். அவர் உம்மிடத்தில் ஆயுசை கேட்டார். நீர் அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள தீர்க்காயுசை அளித்தீர். நீர் அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள தீர்க்க ஆயுசை அளித்தீர். ஆயுசு நாட்களை குறித்து சில வசனங்களை பார்க்க போகிறோம். இந்த வசனம் சொல்லுகிறது, நம்ம ஆயுசை கேட்டால் தீர்க்க ஆயுசை அவர் தருவாராம். தீர்க்க ஆயுசை தருவார். அதான் தலைப்பு, செய்தியின் தலைப்பு, தீர்க்க ஆயுசை தருவார். இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு மனுஷனும் அவன் தன்னுடைய வாழ்வின் சில காரியங்களை எதிர்நோக்கியே வாழுகிறான். குறிப்பாக எப்பொழுது வாழ்வின் முடிவு வரும் என்று யாருக்குமே தெரியாது. ஒரு பழமொழி சொல்வார்கள், 5லும் வரலாம் 50லும் வரலாம், எப்போதும் வரலாம் மரணம் என்பது. ஆனால் ஆண்டவர் நமக்கு தீர்க்க ஆயுசை தருகிறவர். வேதத்தின்படி 70 பலத்தினால 80 அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மோசே 120 வயது வரையிலும் இருந்தானாம். அவன் சரீரத்தில் எந்த பலகீனமும் வரவில்லை. பைபிள் அப்படி தெளிவுபடுத்துகிறது. அது மட்டுமல்ல, ஆதியாகமம் 25:8 நீங்க வாசிச்சீங்கன்னா, ஆதியாகமம் 25:8 பிற்பாடு ஆபிரகாம் நல்ல நரையிலும் முதிர்ந்த பூரண ஆயுசிலும் பிராணன் போய் மரித்து தன் ஜனத்தாரோட சேர்க்கப்பட்டான். பூரண வயசு. ஆபிரகாம் பூரண வயசோட இருந்தாராம். ஆதியாகமம் 35:28-29 சொல்லுகிறது, ஈசாக்கு பூரண வயதுடையவனாய் மரித்தான். பூரண வயதுடையவனாய் மரித்தான். பூரண வயசு. இந்த உலகத்தில் திருப்தியா கர்த்தர் நம்மை நடத்துகிறது வரையிலும் வாழ்வதற்காகத்தான் கர்த்தர் நம்மை நியமித்திருக்கிறார். மனிதனுடைய ஆயுசு நாட்கள் குறைவதற்கு காரணம் என்ன? அப்போஸ்தலர் 9:36-37 வாசிக்கும் போது, தொற்கால் என்கிற ஒரு சகோதரி வியாதிப்பட்டு மரித்து போனாள். மனிதனுடைய ஆயுசு நாட்களை குறைய பண்ணுகிற ஒரு காரியம் வியாதி. யோவான் 4:49-52 வாசிக்கும் போது ஒரு மனுஷன் வந்து சொல்றான், என் மகள் சாகிறதுக்கு முன்னே வாரும். இயேசு ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். அந்த நேரத்தில் அவளுடைய சுரம் மாறிட்டு காய்ச்சல் அவனுடைய மகனை வியாதிக்குள்ளாக மரணத்துக்கு நேராய் நடத்தி கொண்டிருந்தது. 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 18-19-20 வசனம் சொல்லுகிறது, எலிசா தீர்க்கதரிசி மூலமாய் சுயனம் என்கிற கிராமத்திலே ஒரு ஸ்திரீ குழந்தை இல்லாமல் இருந்தால், வயது சென்றவள் புருஷன். ஆனால் இவன் தீர்க்க தரிசனம் சொன்ன பொழுது, ஜெபித்த பொழுது குழந்தை கிடைத்தது. அந்த பிள்ளைக்கு சற்று வளர்ந்தவுடன் தகப்பன் வயல் நிலத்திற்கு போகிறான். வயலிலே அறுவடை காலத்திலே அதை பார்க்க போகிறான். நல்ல பணக்கார குடும்பம். அந்த பிள்ளை அப்பா கூடவே போகிறான். அங்க வயல் இருக்கிற இடத்துல போய் அப்பா கூட நிற்கும் சொல்ல, அப்பா எனக்கு தலை நோவுதுன்னு சொல்லலாம், தலை வலிக்குதுன்னு. அப்போ ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டு பிள்ளை அம்மாட்ட கொண்டு விடுன்னு சொன்ன நேரத்தில் வீட்டுக்கு கொண்டு விட்டாங்க. அம்மா மடியில் படுக்க வச்சிருக்கு. அம்மா என் தலை நோவுன்னு சொல்லி ஜீவனை விட்டான். அப்புறம் எலிசா வந்து அந்த பிள்ளையை உயிரோடு எழுப்பினான். இதெல்லாம் எதை குறிக்குதுன்னா, வியாதி ஒரு மனிதனை சாகிற காலத்துக்கு முன்னாலே, பூரண வயசா சாகிறதுக்கு முன்னால சாக வைக்குது. வியாதி நோய் மனிதனை சீக்கிரமாய் கொல்லுகிறது. அதான் வசனம் சொல்லுகிறது. இன்னைக்கு அந்த வியாதியெல்லாம் கர்த்தர் மாற்றுவார். ஐயோ நான் மரிச்சிருவனோ, என் பிள்ளைகளை கவனிக்க முடியாதோ, என் பேர பிள்ளைகளை பார்க்க முடியாதோ, இன்னும் என்னுடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சியை பார்க்க முடியாத ஒரு நடுக்கம் இருக்கலாம். பயப்படாதீங்க. கர்த்தர் நியமிச்ச காலங்கள் இன்னும் இருக்கிறது. மோசைக்கு 120 வயது இருந்திருக்கிறது. இன்னும் காலங்கள் இருக்குது. அப்படிப்பட்ட கொடிய வியாதிகள் இருக்குமானால் இயேசு இன்று குணமாக்குவார். கைகளை தட்டி அல்லேலூயா. இன்றைக்கு குணமாக்குவார். நீங்கள் பயப்படவே வேண்டாம். சில வேளையில் இன்றைக்கு கூட்டத்துக்கு கொண்டு வர முடியாமல் வீடுகளில் மருத்துவமனையிலே கூட உங்களுக்கு அருமையானவர்கள் இருக்கலாம். அங்கேயும் இயேசு சென்று குணமாக்குவார். அவருக்கு அற்புதம் செய்ய முடியும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. 2வதாக ஆயுசு நாள்கள் குறைவதற்கு காரணம் என்ன? மார்க் 9வது அதிகாரம் 20, 21, 22 வசனத்தை வாசிக்க கேட்போம். மார்க் 9, 20, 21, 22. அதில் 22 வசனத்தை மட்டும் வாசி தம்பி. 22 வாசி. இவனை கொல்லும்படிக்கு அது அநேகந்தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிட்டு. இவனை கொல்லும்படிக்கு அநேக தரம் இவனை தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிட்டு. நல்ல கவனம் புரிஞ்சுக்கிடுங்க. ஒரு வாலிபன் பிசாசினால பாதிக்கப்பட்டு அடிக்கடி மயங்கி விழுந்து
பல்ல கடிச்சு நுர தள்ளி கீழே புரள்றான். நம்ம ஊர் பாணியில் அது பிக்ஸ், வலிப்பு. அதான் இயேசு கேட்கிறாரு, இது இவனுக்கு எத்தனை வருஷமா இருக்கிறது? உண்டா எத்தனை வருஷம் ஆச்சு? சிறு வயதிலிருந்தே இவனுக்கு இருக்கிறது. அப்புறம் கேட்டுட்டு இருக்கும்போது அவனே சொல்றான், அந்த தகப்பன் ஏசப்பாட்ட சொல்றான், இயேசுட்ட சொல்றான், இவனை இது கொல்லும்படிக்கு இந்த ஆவி, இந்த பிசாசு என் மகனை கொல்லும்படிக்கு அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் கொண்டு இவனை தள்ளி போட்டது. வசனத்தின் அர்த்தம் என்ன? அவன் கொல்லுகிறான், அவன் கொல்லுகிறான், மனுஷனை கொல்லுகிறான். திடீர்னு சொல்லுவான், ஏன் இருக்கிற செத்துருன்னு சொல்லுவான், இழுத்து கொண்டு தண்ணிக்குள்ள போடுவான், தீயில போடுவான், இழுத்து கொண்டு ஒரு கயிறு எடுத்து தூக்குன்னு சொல்லுவான், இழுத்து கொண்டு விஷப்பாட்டில் எடுக்க வைப்பான், இழுத்து கொண்டு ஒரு வண்டிக்குள்ள தூக்கி போட்டுருவான், நடந்து போற ஆளை தூக்கி உள்ள கொண்டு போட்டுருவான். அப்ப பிசாசு ஒரு மனிதனை ஆட்கொள்ளுமானால், ஒரு குடும்பத்தை ஆட்கொள்ளுமானால், அந்த குடும்பத்தின் ஆயுசு நாட்கள் நிச்சயமாய் ஏதாவது விதத்தில் குறையும். அவன் பலகீனப்படுத்துவான், தற்கொலை தூண்டுவான், சாகிறதுக்கான இடத்துக்கே கொண்டு போவான், இழுத்து கொண்டு போயிடுவான். மனதில் ஏதாவது சின்ன காரியத்தை பெருசுபடுத்தி, நீ ஏன் இருக்கிற, செத்துலாம் அப்படின்னு இழுத்து கொண்டு போயிடுவான். இந்த வசனம் சொல்லுகிறது, அவனை கொல்லும்படிக்கு அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் அவனை கொண்டு தள்ளிட்டு. சாத்தானாகிய பிசாசு மனுஷனை ஆயுசு முடியதுக்கு எத்தனை பேர் அப்படி மறிச்சிருக்காங்க தெரியும். உலகத்தின் சரித்திரத்தை அவங்க ஊரே பாருங்களேன், வாலிப பிள்ளைகள் துடிக்க துடிக்க மறிச்சு போயிருப்பாங்க, தற்கொலை பண்ணி இருப்பாங்க. சில கிராமங்களை லிஸ்ட் எடுத்து பார்த்தா தெரியும், அடிக்கடி நடக்கும். இதுக்கெல்லாம் நாங்கள் திறப்பில் ஜெபிக்கிறது உண்டு. ஆண்டவரே, எங்கள் ஊர்லலாம் தேசத்தில் திறப்பில் நாங்கள் நிற்கிறோம், தற்கொலைகள் நடக்கக்கூடாது, வாலிப பிள்ளைகள் மறிச்சு இன்னும் எத்தனை வருஷம் வாழ வேண்டிய பிள்ளைங்க. சில இடத்துல கண்ணீரோடு அழுகிறோம் நாங்கள் பார்த்துருக்கிறோம். எங்களை ஆண்டவர் எடுக்க மாட்டாரா? எங்கள் பிள்ளைகள் இருக்கக்கூடாதா? கலங்குகிற அந்த சூழ்நிலைகளை பார்க்கிறோம். தேவ பிள்ளைகள் என்றால் ஆயுசு நாட்களை குறைய பண்ணி கொல்லுகிறதுக்காக கிரியை செய்கிற ஆவிகள் இந்த தேசத்தில் இருக்கிறது. அசுத்த ஆவிகள் இந்த உலகத்திலே கிரியை செய்கிறது. பிசாசு எப்பொழுது அவன் கொல்லவும் திருடவும் வருகிறவன். அதான் பிசாசுடைய தந்திரம். அவன் யாரை விழுங்கலாமோ என்று கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல தெரிகிறானா. நம் கண்களுக்கு முன்பாக சிலர் புலப்படாமல் இருக்கலாம். ஒரு சக்தி நமக்கு விரோதமாகவே நம்முடைய குடும்பங்களை அழிப்பதற்கு போராடுகிறான். ஆனால் இயேசு அந்த பிசாசுடைய கிரியை அழிப்பதற்காகத்தான் இந்த உலகத்திலே வந்தார். கைகளை தட்டியா, நமக்கு ஜீவன் உண்டாகவும் அது பரிபூர்ணப்படவும் இயேசு வந்தார் என்று பைபிள் சொல்லுகிறது. ஜீவன் உண்டாகவும் அது பரிபூர்ணப்படவும் இயேசு வந்தார். அதனால கலங்காதீங்க, உங்க குடும்பத்தில் யாருக்குமே ஆயுசு நாட்கள் இனி குறைந்து போவதில்லை. பூரண ஆயுசு நாட்களை கர்த்தர் நிச்சயமாய் வைப்பார். கைகளை தட்டி இயேசுவுக்கு நன்றி செலுத்துவோம். அடுத்ததாக எப்படி ஆயுசு நாட்கள் குறைகிறது? ஆதியாகமம் 4வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 4வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடு பேசினான். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடு பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி கொலை செய்தான். முதல்ல சொன்ன வியாதி ஆயுசு நாட்களை குறைக்கிறது. பிசாசு கொலை செய்யும்படி முயற்சி எடுத்து ஆயுசு நாட்களை குறைய பண்ணுகிறது. அடுத்தது கொலை. ரெண்டும் அண்ணன் தம்பி. ஆபேலை காயின் கொன்றான், கொலை பண்ணினான். காயினுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரிக்கவில்லை. அப்படிப்பட்ட ஒரு துன்மார்க்கன். தேவன் அவனை அங்கீகரிக்கவே இல்லை. இந்த உலகத்திலே தேவனால் அங்கீகரிக்கப்படாத ஒரு கூட்டம் உண்டு. தேவனால் ஏற்றுக்கொள்ளாத ஒரு கூட்டம் இந்த உலகத்தில் இருக்கிறது. துன்மார்க்கமான ஜீவிதம், பரிசுத்தமில்லாத ஜீவிதம், தெய்வத்தை குறித்த பயம் இல்லை, திருடுவது, ஏமாற்றுவது, கொள்ளையடிப்பது, நல்லவர்களை வஞ்சிப்பது ஒரு கூட்டம் நமக்கு முன்பாய் உண்டு. இந்த கூட்டம் எப்பொழுதும் நல்லவர்களை அழிப்பதற்காகவே நிற்கும். இங்க அதுதான் வேதம் சொல்லுது. கெட்டவனை கொல்லவில்லை. அண்ணன் தம்பி ஆதாம் ஏவாளுடைய பிள்ளைகள், ஆதி தகப்பனுடைய பிள்ளைகள். நல்லவனை கெட்டவன் கொன்றான். கொலை, திடீர்னு நடக்கிற கொலைகள், மனிதனால், துன்மார்க்கமான மனிதனால் வருகிற சில அழிவுகள் எப்பொழுதும் நடக்கலாம். நண்பர்களுக்குள்ளே பிரச்சனை வந்து கொலை நடக்கலாம். அண்ணன் தம்பிக்குள்ளே கொலை நடக்கலாம். திடீரென்று சில நேரத்தில் பிசாசு அப்படி சிலரை கொலை வரைக்கும் நேராய் தூண்டி விடுவான். நாட்களில் ஒரு சம்பவத்தை நான் செய்தியிலே, ஒரு பத்திரிகையிலே வாசித்தேன். 2 பேர் நண்பர்களாக இருந்தார்கள். தன் நண்பனுக்காகவே இவன் சில காரியத்துக்கு துணை போவான். அவருடைய தொழில் சம்பந்தமாய் இவன் ஒரு வழக்கிலே சிக்குண்டு ஜெயிலுக்கு போய்விட்டான். ஜெயிலில் உட்கார்ந்து கொண்டு தன் நண்பனிடத்திலே உதவி கேட்டிருக்கிறான்.
நான் உனக்கு எவ்வளவோ உதவி செய்தேன், உன்னுடைய காரியத்துக்கு துணை நின்றேன், உன்னுடைய தொழிலுக்கு நான் உறுதுணையாக நின்று சில காரியத்தை செய்தேன், உனக்காக நின்று நான் சில தீமைகளை அனுபவித்தேன், எனக்கு எப்படியாவது என் குடும்பத்துக்கு கொஞ்சம் உதவி செய். இந்த சகோதரர் சொன்னால் இப்போ எனக்கு உதவி செய்ய முடியாது. அவன் ஜெயிலிருந்து வெளியே வந்தான். அவன் பார்த்தான், இவனுக்காகத்தான் நான் நிறைய காரியத்தை செய்தேன், அவமானப்பட்டேன், ஜெயிலுக்கு கூட போன்ற சூழ்நிலை வந்துச்சு, இன்னைக்கு கொஞ்சம் பண கஷ்டத்தில் நான் பணத்தை கொஞ்சம் கேட்ட தரேன்னு சொல்லிட்டு நேரே அவனை போய் கொலை செய்தான். தன் நண்பனை வெட்டி கொலை செய்தான். ஒரு செய்தியிலே நான் பத்திரிகையிலே வாசித்த காரியம் பாருங்க, எப்படி நடக்கிறது பாருங்கள். அதான் சொல்வார்கள், எப்பொழுதுமே தான் வெட்டில குழியிலே தான் விழுவார்கள். சில நேரத்தில் வளர்த்த கடாவை நெஞ்சில் பாய்ந்து விடும். சில காரியங்கள் அப்படி நடக்கும், எந்த நடக்கணும் திடீரென்று நடந்து விடும். சில கொலை சம்பவங்களை பார்த்திருக்கிறோம். ஒரு தடவை ஒரு குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை, அவங்களுக்குள்ளே, அதாவது அவருடைய மனைவிக்கும் அவங்க சகோதரிக்கும் சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. இவர் தொழில் செய்துவிட்டு வீட்டுக்கு வருகிறார். அந்த நேரத்தில் சொல்லுறா, சத்தம் போடாங்க, சண்டை போடாங்கன்னு சொல்லி பார்க்கிறார். திடீரென்று ஒரு கையிலிருந்து ஒரு அரிவாளை எடுத்தார். தன் சகோதரியை விரட்டினார் வெட்டுறதுக்காக. ஏன் சண்டை போடுறேன், சும்மா ஒரு ஆக்ட் பண்ற மாதிரி தான் அந்த ஆள் வெட்டுற ஆள் கிடையாது. யாரையும் அப்படி வெட்டினதோ வெளியில் விளாட்டு சண்டை போனதோ யாரும் பார்த்தது கிடையாது. குடும்பத்தில் நடக்கிற காரியம். ஆனால் அந்த நேரம் பார்த்து கொஞ்சம் மது குடிச்சிருக்கிறார். இவர் தங்கச்சியை சத்தம்படா போங்கன்னு ஒரு அரிவாளை எடுத்துட்டு விரட்டினோட மனைவி பின்னால போய், என்னங்க ஏன் விரட்டுறீங்க, சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பிடிச்சேன். நீ சும்மா விடுன்னுட்டு அந்த அரிவாளை இப்படி சொன்ன போது இந்த முதுகில் இப்படி கிழிச்சிட்டு காலை பிடிச்சிட்டு உட்கார்ந்த மனைவி கீழே சாய்ந்தது, உயிர் போயிடுச்சு. ஒரு நாள் கூட மனைவியை அடிச்சதோ நீ அந்த பக்கம் உட்கார்ந்து சொன்னது கிடையாது. ஒரு நாள் கூட கிடையாது. அவ்வளவு அன்பா இருப்பார்கள், ஏழை குடும்பம் அன்பா இருப்பார்கள். மனைவி தான் அந்த குடும்பத்தின் வரவு செலவுக்கான 2 சின்ன பிள்ளைங்க, இளைய பிள்ளை பால் குடிக்கிற வயசு. நேரம் அந்த பிள்ளை வந்து அம்மா மறிச்சு தெரியாது, அம்மா மேல உட்காந்து பிள்ளை பால் குடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது. அம்மா ஜீவன் போயிட்டு அடுத்த திடீர்னு அவருக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது. இவர் சாஞ்சு ரத்த வெள்ளம், எல்லாரையும் விரட்டுறாரு வெட்டுறதுக்கு. சிலருக்கெல்லாம் வெட்டுப்படுது. மூத்த பிள்ளையை தலையில் விட்டு அவருக்கு வயர் அவரே கிழிச்சார். போலீஸ் வந்தது, யார் கொலை? நான் தான் கொலை செய்தேன். எங்கேயும் ஓடலை, அறிவாளை கொடுத்தார், ஜெயிலுக்கு கொண்டு போனாங்க. ஒரு 3 மாசத்துல குடும்பத்தில் உள்ளவங்க ஜாமீன்ல கொண்டு வந்தாங்க. வீட்டில் வந்து பார்த்தாரு, வீட்டில் கதவெல்லாம் ரத்த கரையா இருக்குது. மனைவி பார்த்தாரு, மனைவி இல்லை, அனாதை ஆசிரியர் போயிட்டாங்க. தாங்க முடியல, துக்கம் தாங்க முடியல, மனைவி இல்லை, யாரும் இல்லை. பெசப்பாட்டில் வாங்கினார், குடிச்சார், அவர் மறித்தார், குடும்பம் அழிந்தது. ஒரு நொடிப்பொழுது நடந்த சம்பவங்கள். இப்படி எத்தனை குடும்பங்கள் அழிந்திருக்கு தெரியுமா? சில சொல்லுவாங்க, அவன் வெறித்தனத்தில் பட்ட அது ஒரு ஆவி. ஆக்சுவலாக அது இந்த ஆவிகளை எல்லாம் கட்டி ஜெபிக்கணும். நம்ம தேவ பிள்ளைகள் அபிஷேகம் பெற்றவங்க தேசத்தில் இப்படி கிறிஸ்தவ கொலைவெறி ஆவிகளை எல்லாம் கட்டணும். ஒரு தடவை ஒரு குடும்பத்திலே ஒரு குடும்ப தலைவர் வெட்டுறதுக்காக அரிவாள் எடுத்து வச்சு நிற்கிறாரு. எனக்கு ஆள் அனுப்பினாங்க. நான் அந்த வீட்டுக்கு போனேன். போய் என்ன நீங்க ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்டார். ஒரு பெரிய அரிவாள். நான் அப்படி ஸ்தோத்திரம் பண்ணிட்டே உள்ள போறேன். அப்படி அரிவாள் அப்படியே கையில வச்சிருந்தவர் ஆன்னு சத்தம் எடுத்து அரிவாள் பின்னால போகுது, அப்படி திருங்கி போகுது. அது ஒரு கட்டுல டக்குன்னு உட்கார்ந்தாரு. பொத்தனை கீழே வந்து அரிவாள் கீழே விழுந்துச்சு. கை வச்சு ஓமன்ட்டு வந்துட்டு. அப்போதான் புரிஞ்சேன், கொலைவெறி ஆவி ஒன்றும் பண்ணலை. உள்ள போய் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு உள்ள என்டர் ஆன உடனே அவர் கையில அந்த ஆவி கையிலேருந்து அந்த அரிவாளை காத்த பறிச்சு தூர போட்டார். பொத்தனை கீழே விழுந்துட்டாரு. அப்புறம் எழும்பி கேட்குறாரு, எப்போ வந்தேன்னு கேட்குறாருன்ட்ட. கொஞ்சம் சொந்தக்காராங்க, எப்போ நீ வந்த நல்லா இருக்கிறான்னு என்ன பார்த்து கேட்குறாரு. கைகளை தட்டி அலையிலே சொல்லுங்க, அலையிலோயா. தேவ பிள்ளைகள், எத்தனை குடும்பங்கள் கொலை, திடீர் நடக்கிற கொலைகள் நடந்து விடும். எவ்வளவு பெரிய ஆட்களுக்கு குடும்பத்தில் வந்து விடும். ரொம்ப கவனமாய் ஜெபிக்க வேண்டும், ரொம்ப கவனமாய் ஜெபிக்க வேண்டும். வேதத்திலே வாசிக்கும் போது அப்படித்தான். காயின் ஆபேலை கொலை செய்தான். ஆபேல் நல்லவன், காணிக்கையெல்லாம் கர்த்தர் அங்கீகரித்தானா, இவன் காணிக்கை ஆண்டு ஏற்றுக்கொள்ளாத உடனே அடிச்சு போட்டான். அப்ப மரண ஆயுசு நாட்கள் எப்படி போகுது பார்த்தீங்களா? உலகத்தில் எத்தனை கொலைகள் நடந்திருக்கு தெரியுமா? இனி அடுத்தபடியாக நடக்கிற காரியம் என்ன? யோபு 1வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்க கேட்போம். யோபு 1:19 வசனத்தை வாசிக்க கேட்போம். 19. வனாந்தர வழியாய் பெருங்காற்று வந்து, வனாந்தர வழியாய் பெருங்காற்று வந்து அந்த வீட்டின் 4 மூலையிலும் அடிக்க, அந்த வீட்டின் 4 மூலையிலும் அடிக்க, அது பிள்ளைகள் மேல் விழுந்ததினால், அவர்கள் இறந்து போனார்கள். திடீர் விபத்து, ட்ரெயின் விபத்து, விமான விபத்து. 200க்கு மேலான ஆட்களை ஏற்றி சென்ற ஏர்லைன்ஸ் விமானம், அதாவது மலேசிய விமானம் எங்க போனது? ஆனால் அங்க டிக்ளேர் பண்ணிட்டாங்க, மலேசிய அரசாங்கம் விபத்துக்குள்ள இன்னும் கண்டுபிடிக்கல, போயிடுச்சு, மரித்துட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பாடி கிடைக்கல, பிளைட்டுடைய பாகங்கள் கிடைக்கல. எவ்வளவு பெரிய விஞ்ஞான உலகத்தில் நடக்கிற சம்பவம். ட்ரெயின்ல தூங்கிட்டு இருக்கிறாங்க,
விழிச்சு பார்த்தா பாடி பார்க்குறாங்க. நாட்களில் ஒரு விபத்து நடந்தது. தடம் புரண்டு ட்ரெயின், 11 பேர் மரித்தார்கள். என்ன நடக்குன்னு யாருக்கும் தெரியல. திடீர்னு பைக்கில் போறாங்க, ஒரு ஆள் கீழே விழுது, தலை அடிப்படுது. அம்மாவும் மகனும் பைக்கில் போறாங்க, அம்மா தவறி பின்னால விழுறாங்க, தலையில அடி. ஹாஸ்பிட்டல் கொண்டு போற அம்மா இறந்துச்சு. வேதனை எப்படி இருக்கும்? சந்தோஷமா பேச அம்மாயும் மகனும். அதுவேளை கணவன் மனைவி போகும்போது எத்தனை சம்பவங்கள். தேவப்பிள்ளை இது இப்படி ஆயுசு நாட்களை திடீரென்று பிசாசு எடுத்து விடுகிறான், ஆயுசை பறித்து விடுகிறான். மரணத்தின் மூலம் அவன் பிரித்து விடுகிறான். தேவன் அப்படி சீக்கிரம் மறிக்க வேண்டும் என்று யாரையும் தேவன் படைக்கவில்லை. பழைய ஏற்பாடு காலத்தை நீங்கள் பார்த்தால் 200 வருஷம் 300 வருஷம் 400 வருஷம் வாழ்ந்து அப்படியே தேவன் அப்படி நேரடியாக எடுத்துக்கொண்டவர்கள் பூர்ண வயசம் அப்படிதான் மறிச்சிருக்கு. ஆனா நீங்கள் நாட்கள் போக 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 இளம் வயது மரணங்கள் அதிகமாகி கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், ஆயுசு நாட்களை கேட்டா நான் தருவேன். அப்ப 4 காரியத்தை நான் சொன்னேன். 1, வியாதினால ஆயுசு நாட்கள் குறையுது, மரணம் வருது. பிசாசு கொன்னு ஆயுசு நாட்களை குறைக்கிறான். தேவ பயம் இல்லாத துன்மார்க்கர்கள் ரவுடினால கொலையினால ஆயுசு நாட்கள் குறையுது. திடீர்னு ஒரு விபத்தினால குறை. நாம இன்னைக்கு இதுக்காக ஜெபி